இலக்கியம் சமூகம் என கடை கோடி மக்களுக்காய் சிறையடிக்கும் ஒரு கலக்கல் FM. வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடித்தமான வனதேவதை நிகழ்ச்சியில இதுவரைக்கும் நம்ம பனித்துளியில ஆரம்பிச்சு பட்டாம்பூச்சி வரைக்கும் பார்த்தோம், சின்ன நத்தையில ஆரம்பிச்சு பெரிய யானை வரைக்கும் பார்த்தோம், குட்டி குட்டி பூக்கள்ல ஆரம்பிச்சு குளிர்ச்சியான பழங்கள் வரைக்கும் பார்த்தோம். இனிமே நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு தெரியுமா? காட்டுக்குள்ள மட்டும் இல்லங்க, நாட்டுக்குள்ளயும் குறைஞ்சிட்டே இருக்கிற மரங்களை பார்க்க போறோம். ஓடிட்டே இருக்க பட்டணத்துக்கு மத்தியில பாடிட்டே இருக்கிற பட்டிக்காட்டை பார்க்க போறோம். ஆமாங்க, மலைகளோட முகட்லையும் காடுகளோட இருட்டிலையும் வாழக்கூடிய பழங்குடி இனங்களை பார்க்க போறோம். இதெல்லாத்தையும் நமக்கு படம் பிடிச்சு காட்டுறதுக்காக நம்ம பட்டாம்பூச்சி எஃப்எம்ல பாதம் பதிக்கிறாங்க சரித்திர ஆய்வாளர், ஓலைச்சுவடிகளின் நேசகர், கல்வெட்டியல் ஆர்வலர், தஞ்சை ஏடகத்தின் பொருளாளர், ஆசிரியர் ஜெயலட்சுமி அவர்கள். வாங்க நேயர்களே, மழை தரும் மரங்களையும் மரம் தரும் இனங்களையும் கேட்டு 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 கொண்டாடலாம். பட்டாம்பூச்சி எஃப்எம்மின் அன்பான நேயர்களுக்கு என் அன்பான வணக்கம். இது வனதேவதை நிகழ்ச்சி. இந்த வனதேவதை நிகழ்ச்சியில நாம ஒவ்வொரு வாரமும் ஒரு மரம் பற்றியோ அல்லது பழங்குடி மக்களுடைய வாழ்வியல் முறைகள் பற்றியோ பார்த்துக்கிட்டு வரோம். இந்த வாரம் நாம பார்க்க போற மரம் ரொம்ப இனிமையான ஒரு மரம், முக்கணிகள்ல ஒன்று. எப்படி இவ்வளோ பெரிய ஒரு பழம் இந்த மரத்தில் தொங்கிட்டு இருக்குன்னு ஆச்சரியப்பட வைக்கக்கூடிய ஒரு மரம். ஆமாம், நீங்கள் யூகிச்சிருப்பீங்க இன்றைக்கி என்ன மரம் பற்றி சொல்ல போகிறோம் அப்படின்னு. நீங்கள் நினச்சது மிகவும் சரி, பலாமரம் பற்றி தான் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறோம். இதோட அறிவியல் பெயர் வந்து ஆர்டோகார்பஸ் ஹைட்ரோஃபைலஸ். நம்ம வீடுகள், தோட்டங்கள் இன்னும் எங்கேயும் வளரக்கூடிய ஒரு மரம். இந்த மரம் வந்து ஆர்டோகார்பஸ் அப்படிங்கிற ஒரு மர வகையை சேர்ந்தது. தெற்காசியா, தென்கிழக்கு ஆசியா இங்கெல்லாம் வந்து வளரக்கூடியது. அதை தான் தாயகமாகவும் கொண்டதுன்னு வச்சுக்கலாம். கிட்டத்தட்ட ஒரு 25 மீட்டர் உயரம் வரைக்கும் வளரக்கூடிய இந்த மரம் 60 சென்டிமீட்டர் சுற்றளவு கொண்டு இருக்கும். ஆண்டு முழுவதும் நல்ல பசுமையான மரமாக இருக்கக்கூடியது. இந்த கிரேக்க நாட்டில் ஒரு சரித்திர ஆசிரியர், அவர் பேர் வந்து தியோஃப்ராஸ்டில், இந்த மரத்தை இங்கே வந்து அவர் இந்தியாவுக்கு வந்திருந்தப்போ பார்த்துருக்காரு. பார்த்துட்டு தன்னோட குறிப்பில் சொல்கிறாரு, இந்தியாவில் பெரிய மரம் ஒன்று இருக்குது, அந்த மரத்தில் ஆச்சரியப்படுற வகையில் பெரிய இனிப்பான பழங்கள் இருக்குது. இந்தியாவில் இருக்கக்கூடிய அந்த ரிஷிகள்லாம் இதை வந்து உணவாக சாப்பிட்றாங்க. இந்த பழம் வந்து மிகவும் வாசனையாகவும் இருக்குது அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு. அது மாதிரி வந்து இந்த புத்த துறவிகளுடைய இந்த மேல் துண்டு, அங்கவஸ்திரம்னு சொல்லுவாங்கள்ல, மேல் துண்டு, இடுப்பு கச்சை, வேட்டி, இதெல்லாம் வந்து காவி நிறத்தில் வந்து நிறம் மாற்றுறதுக்காக இந்த பலாமரத்துடைய மரத்துண்டுகளை இல்லைன்னா அதோட மரத்தூளை சுடுதண்ணியில் போட்டு அதோட படிகாரத்தையும் சேர்த்து கலந்து வச்சுருவாங்களாம். அப்போ அந்த கிடைக்கக்கூடிய அந்த சாயத்தை தான் இதில் அப்படியே நினைப்பாங்க, காவி நிறமாக மாறிடுமா அவங்க கட்டுற அந்த துணிகளை. அதே போல் எந்த ஒரு மரமாக இருந்தாலும் போன தடவை சொன்ன மாதிரி ஒரு பாலோ அல்லது பிசினோ வந்து வடிக்கக்கூடியது. இந்த பலாமரத்தை பொறுத்த வரைக்கும் பால் தான். அப்போ இதில் வந்து வடிக்கக்கூடிய அந்த பாலை வந்து என்ன செய்வாங்களாம், அந்த மண் சட்டியில் எல்லாம் ஓட்டை இருக்குது பார்த்தீங்களா, பானைகளில் மண் சட்டியிலலாம் இருக்கக்கூடிய அந்த ஓட்டையை வந்து இந்த பலாவோடைய இந்த பாலை வந்து என்ன செய்வாங்க, கொஞ்சம் திக்காக இருக்கும் அது, அதை எடுத்து அந்த ஓட்டைகளில் வந்து தடவி வந்து அடைச்சி பயன்படுத்திடுவாங்களாம். இந்த லப்பம் கூட இதுலேருந்து தான் தயாரிப்புவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. முக்கணிகளில் ஒன்றான இந்த பலா வந்து மனிதர்களுக்கு மட்டும் பிடிச்சது இல்லைங்க, இந்த விலங்குகளுக்கும் பிடிக்கும். அணில், குரங்கு, பறவைகள் போன்றவருக்கும். முக்கியமாக இது வந்து யானைக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்குமா. இதோடைய தண்டுகளில் வந்து பார்த்திங்கன்னா வீணை, தம்பூரா, குடம், மத்தளம், உடுக்கை, மிருதங்கம் போன்ற பல இசைக்கருவிகளை வந்து செய்யறதுக்கு இந்த பலாமரம் வந்து ரொம்ப பயன்படுது. தஞ்சாவூரில் வந்து இந்த சிவகங்கை பூங்கா இருக்கு இல்லையா, பெரிய கோயில் பக்கத்தில், அந்த சிவகங்கை பூங்காவுடைய வாசலில் வீணை வந்து தயார் செய்வாங்க. இந்த மரத்தண்டுகளை வந்து அதை வெட்டி அதை செதுக்கி அந்த வீணை வடிவத்தை வந்து கரெக்டாக செய்வாங்க. அதை இன்றைக்கி கூட நம்ம வந்து பார்க்கலாம். பலாப்பழத்தை வந்து நொதிக்க செஞ்சு அதுலேருந்து மது தயார் பண்ணுறாங்க. யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த கேரளா, வங்காளம், ஒரிசா போன்ற இடங்களில் உள்ள ஆதிவாசிகள் வந்து இதை தயார் செய்து அவங்களும் பயன்படுத்துகிறாங்க, பிறருக்கும் அதை கொடுக்குறாங்க. பலாவில் பார்த்திங்கன்னா நிறைய வகைகள்லாம் இருக்குது.
இதில் வந்து வறுக்கை வகை என்ன செய்யும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதோட சுளை வந்து இனிப்பு வந்து குறைச்சலாக இருக்கும். ஒடிச்சோம்னா படக்குன்னு ஒடிஞ்சிரும், வறுவருன்னு இருக்கும். இது வந்து வெளிர் நிறத்தில் இருக்கும். இனிப்பு வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். அதே போல் சிங்கப்பூர் பலான்னு ஒன்று இருக்குது. உயரம் வந்து குறைச்சலாக இருக்கும், வருஷம் முச்சிடும் காய்ச்சிக்கிட்டே இருக்கும். அதுதான் இப்போ அதிகம் பேர் வந்து பயன்படுத்துகிறாங்க. அதுலேருந்து தான் நமக்கு வந்து ஏற்றுமதி செய்யக்கூடிய அளவுக்கு நிறையா மகசூலும் கிடைக்கிது. அது மாதிரி ஒட்டுப்பலா அப்படின்னு சொல்கிறது, மரம் வந்து இதுவும் சின்னதாக தான் இருக்கும். 3லேருந்து 4 வருஷங்கள்லேயே வந்து நல்ல நமக்கு வந்து மகசூலை தரக்கூடியது. நம்ம வீடுகளில் வளர்க்குறதுக்கு, தோட்டங்களில் வைக்கிறதுக்கெலாம் இந்த ஒட்டுப்பலா வந்து மிகவும் வந்து பயன்படக்கூடிய அளவில் இருக்கும். அதே மாதிரி தாய்லாந்து வகைன்னு ஒரு பலாமரம் இருக்குது. இதில் வந்து உள்ள சுளை பார்த்திங்கன்னா அதிகமாக சதைப்பற்றோடு இருக்கும். நம்ம எல்லா இடத்துலையும் ஃபேமஸாக இருக்கிற ஒரு வகை இருக்குன்னா என்னன்னு கேட்டால் பன்ருட்டி. இந்த பன்ருட்டி பலாப்பழங்கிறது தான் மிகவும் ஃபேமஸ்ஸு. இது தமிழ்நாட்டில் உலக புகழ் வாய்ந்ததும் கூட. தமிழ்நாட்டில் மட்டும் இல்லாமல் வந்து பன்ருட்டி அப்படிங்கிற அந்த ஊரை சொன்னாலே பலாப்பழம் தான். எப்படி சேலம்னா மாம்பழம் சொல்கிறோமோ அதே போல் பன்ருட்டின்னா பலாப்பழம் தான். இந்த ஊரில் ஒருத்தவங்களோட தோட்டத்தில் பார்த்திங்கன்னா 250 வருஷ பலாமரம் ஒன்று இருக்குதான். வருஷத்துக்கு 1000 காய்கள் வரைக்கும் காய்க்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கூடுதலாக ஒரு தகவல் ஒன்று. இப்போ வந்து இந்த மரம் பொதுவாக பார்த்திங்கன்னா 3லேருந்து ஒரு 7 ஆண்டுகளில் தான் காய்க்க ஆரம்பிச்சிடும். விதையிலேருந்து வளரும் மரம் வந்து வளர்கிறதுக்கு கொஞ்சம் லேட்டாக தான் வந்து பலன் தரும். 10-15 ஆண்டுகளில் வந்து அதிக விளைச்சல் தரும். ஆனால் மிக வேகமாக வளரக்கூடியது. இந்த பலாவை பற்றி பார்த்திங்கன்னா விடுகதையெல்லாம் கூட சொல்லுவாங்க. தாய் சடைச்சி, அப்பன் சொரியன், பிள்ளை சக்கரை கட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி முள்ளுக்குள்ளே, முந்திரி தோப்புக்குள்ளே, வைக்கோல் போருக்குள்ளே கண்டெடுத்தேன் வைரமணி. இது போன்ற விடுகதைகள்லாம் கூட சொல்லுவாங்க. இந்த பலாவுக்கு உள்ள ஒரு சிறப்பு என்ன அப்படின்னு கேட்டால், அடிமலரல் அப்படிங்கிற சிறப்பான ஒரு இயல்பு தாங்க இதுக்கு. தண்டு பகுதியிலையும் வேர் பகுதியிலையும் பூ பூத்து காய் காய்த்து பழம் வந்து கொடுக்கறது தான் இதோடைய மிக சிறப்பானதாக நம்ம வந்து பார்க்குறோம். இந்த மரத்தோட பட்டை, இலைகள் இதுக்கெல்லாம் எல்லா மரத்துக்கும் எப்படி ஒரு மருத்துவ குணம் இருக்கோ அதே போல் இந்த பலா மரத்துக்கும் அதோட பட்டைகளுக்கும் இலைகளுக்கும் மருத்துவ குணம் நிறையா இருக்குது. இது வந்து தோல் நோய், காய்ச்சல் இதுக்கெல்லாம் வந்து மருந்தாக பயன்படுத்துகிறாங்க. அது மாதிரி வந்து இதோட மரக்கட்டைகளை பார்த்திங்கன்னா இசைக்கருவி, முன்னாடி சொன்னது போல் இசைக்கருவிகள் மட்டும் இல்லாமல் தளவாட சாமான்களுக்கு, கதவுகள் செய்யறதுக்கு, வந்து வீடுகள் கட்டுறதுக்கெலாம் இந்த பலா மரத்தோட அந்த மரத்தண்டு வந்து பயன்படுது. நம்ம ஆசியா கண்டத்தில் பலாப்பழத்தை வந்து பல வகையில் நம்ம வந்து சாப்பிட்றோம். அதாவது பழுத்த சொலையாகவும் சாப்பிடுவோம். ஆனால் அதுக்கு முன்னாடியே வந்து இந்த பலா பிஞ்சு சொல்கிறோம் இல்லையா, சிறு காய்கள், முத்தின காய்கள், இதெல்லாம் வந்து என்ன செய்வாங்கன்னாக்கா கறியாக கூட்டாக சமைச்சு சாப்பிடுவாங்க. அது வந்து இல்லைன்னா அந்த பலா சொலையை வந்து என்ன செய்வாங்க, மெல்லிசாக வறுவலாக வறுத்து சாப்பிடுவாங்க. அந்த பலா இருக்கு இல்லையா, அதோடைய சின்ன பிஞ்சுக்கு வந்து மூசு அப்படின்னு சொல்லுவோம், பிளாமுசு அப்படின்னு சொல்லுவோம். இதுவும் என்ன செய்வோம்னா பொரியலாவோ கூட்டாவோ செஞ்சு தான் சாப்பிடுவோம். நம்ம வீடுகளில் இப்போதும் வந்து வழக்கம். நம்ம கடைகளில், காய்கறி கடைகள்லாம் பார்த்தோம்னா இப்பயும் பார்த்தீங்கன்னா பலா பிஞ்சு வந்து நிறையா விற்கும். அதை வந்து பிளாமுசு அப்படின்னு சொல்லுவோம். நம்ம அதையே வந்து சிங்களத்தில் வந்து பொலஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களும் வந்து சாப்பிடுவாங்க. அப்போ அந்த பலாப்பழத்துடைய அந்த விதைகள் இருக்குது பாருங்கள் உள்ளுக்குள்ளே, அந்த விதைகள் கூட அதோட மேல் தோலை நீக்கிட்டு அதை வறுத்தோ இல்லை அது வேக வச்சோ இல்லை சர்க்கரை பாகில் ஊற வச்சோ இதெல்லாம் வந்து மக்கள் சாப்பிட்றாங்க. அந்த விதையை மாவாக கூட அரைச்சி வச்சுருந்து பயன்படுத்துகிறாங்க. இதோட பூக்களை கூட சில பேர் சமைச்சு சாப்பிட்றாங்க. அதுமாதிரி இந்த பலாப்பழத்தோடைய அந்த தோல் இருக்கு இல்லையா, முள்ளான பகுதி, அந்த பகுதியை வந்து அந்த புகையிலையை வந்து பதப்படுத்துறதுக்கு வந்து பயனாகுது இதோடைய மேல் தோல். காயை பார்த்தாலும் பச்சையாக தான் இருக்கும், பழத்தை பார்த்தாலும் முள்ளாக அப்படியே பச்சையாக அப்படியே தான் இருக்கும். அப்புறம் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு கேட்டால், அதை லேசாக கீறி பார்த்தோம்னா பால் அதிகமாக வந்துச்சுன்னா அது காயின்னு அர்த்தம். ரெண்டாவது, இது பழம் அப்படின்னு சொல்கிறதுனா பார்த்தீங்கன்னா வாசனை வரும், இல்லை தொட்டு அமுக்கி பார்க்கும்போது தான் தெரியும் இது பழம் அப்படின்னு சொல்லிட்டு. உலகத்திலேயே மரத்தில் பெரிய பழம் தரக்கூடிய மரம் தான் நம்ம பலாமரம். ஈரப்பதம் அதிகமாக இருக்கக்கூடிய பூமத்திய ரேக பகுதிகளில் தான் அதிகமாக வளரக்கூடியது. ஆனால் இதுக்கு
அதிக பனியை தாங்கக்கூடிய அந்த சக்தி இதுக்கு கிடையாது. குளிர் பிரதேசங்களில் அதிகமாக இருக்காது. ஒரு நல்லா வளர்ந்த பலாமரம் ஒரு 23 மீட்டருக்கு மேலே உயரம் வரைக்கும் நல்லா வளர்ந்துருக்கும். தடித்த கிளைகளும் தண்டும் இருக்கும். இந்த இலைகள் நல்ல கரும்பச்சை நிறத்தில் நல்லா பசுமையாக நீள்கோள வடிவத்தில் இருக்கும். எல்லா பகுதிகளிலும் இலையை பிச்சாலும் பார்த்திங்கன்னா இலையை ஒடித்தாலும் அதுலேருந்து பால் வடியும், இலைக்கு நடுவில் வடித்தாலும் பால் வடியும், அந்த காயை பிச்சாலும் பால் வடியும், அந்த மர பழத்தை பிச்சாலும் பால் வடியும். அப்போ இது அனைத்து பகுதியிலையும் பிசு பிசுன்னு வெண்மை நிறத்தில் பாலை வடிக்கக்கூடியது. அதுமாதிரி ஒரே மரத்துலேயே பார்த்தீங்கன்னா ஆண் பூ பெண் பூ ரெண்டுமே ஒரே மரத்தில் தான் இருக்கும். லேசாக ஒரு மஞ்சள் கலந்த சந்தன நிறத்தில் இருக்கும் அதோட பூவு. அந்த இலையில பார்த்தீங்கன்னா அதோடைய நரம்பு நல்லா தெரியும், கோடு கூட போகிறது நல்லா தெரியும். பெண் பூக்கள் மரத்தோடைய மரத்தண்டு பகுதியில் கொத்து கொத்தாக இருக்கும். ஆண் பூக்கள் கிளைகளில் காணப்படும். பூ பூக்க ஆரம்பித்து 8 மாதங்களில் 3லேருந்து 8 மாதங்களுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அந்த பலாக்காய் காய்ச்சி முற்ற ஆரம்பிச்சிடும். அதன் பிறகு பழமாக எடுத்துக்கலாம். இப்போ நம்ம நாட்டில் பார்த்தீங்கன்னா அதாவது ஆசியா கண்டத்துலேயும் பலாப்பழங்கள் நல்லா முற்றி சீசன் எப்போ அப்படின்னு பார்த்தோம்னா மார்ச்லேருந்து ஆகஸ்ட் வரைக்கும் சொல்லுவாங்க. ஒரு மரத்துலேருந்து வருஷத்துக்கு 100லேருந்து 150 பழம் வரைக்கும் நமக்கு கிடைக்கும். ஒரு பழம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 40 கிலோ எடை வரைக்கும் இருக்கும். இப்போ இலங்கையிலலாம் பார்த்திங்கன்னா தமிழர் அதிகமாக உள்ள பகுதிகளில் பலாவை பழமாக தான் பார்க்குறாங்க, சாப்பிட்றாங்க. ஆனால் மத்திய இலங்கையிலையும் தென்னிலங்கையிலையும் பார்த்திங்கன்னா பலாவை பழமாக மட்டும் இல்லாமல் நம்மள மாதிரி கறியாக சமைத்து சாப்பிடக்கூடிய அந்த வழக்கமும் இவங்கள்ட்ட இருக்குது. இவங்களுடைய உணவகங்களில் பார்த்திங்கன்னா பலா காய்கறி ரொம்ப ரொம்ப பிரசித்தியாக இருக்குமா. அதுமாதிரி யாழ்ப்பாணத்தில் பார்த்திங்கன்னா பனைமரம் எந்த அளவுக்கு அவங்களுக்கு முக்கியமோ அதே போல் சிங்களவர்களுக்கு பலாமரம் ரொம்ப முக்கியமாக. இப்போ அந்த 1977 இலங்கையில் பார்த்திங்கன்னா சிரிமாவோ பண்டாரநாயக்கா அவங்க ஆட்சி பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த சமயத்தில் பஞ்சம் ஏற்பட்டது. அந்த பஞ்சத்தை சமாளிக்க கை கொடுத்தது எது தெரியுமா? இந்த பலாமரம் தான். அந்த மக்களோட 3 வேளை உணவுமே இந்த பலாதானா. இதை பற்றின குறிப்புகள் தகவல்கள்லாம் நீங்கள் நூலகங்கள் அங்கெல்லாம் நிறையா கிடைக்கிது. அப்போல் அந்த சங்க இலக்கியத்தில் பலாமரத்தை பற்றி சிறுகோட்டு பெரும்பழம் அப்படின்னு போற்றப்படுகிறது. இந்த நற்றிணை, பெரும்பானாற்றுப்படை போன்ற சங்க இலக்கிய நூல்கள் பலா பற்றிய செய்திகளை நிறைய நமக்கு சொல்லுது. சினைதொறும் தூங்கும் பயம் கீழ் பலவின். பலவின்கிறது இந்த இடத்துல பலாவுக்கு பலவு அப்படின்னு ஒரு பேர் இருக்குது அப்படின்னு ஒரு நற்றிணை பாடல் சொல்லுது. அதாவது குறிஞ்சி நில மக்கள், மலைவாழ் மக்கள் அவங்களோட வீடுகளுடைய முற்றம்னா முன்புறம் அல்லது பின்புறம் தோட்டத்தில் கிளைகள் தோறும் பழங்கள் தொங்குவதா சொல்லப்படுகிறது. அதே போல் பொழில் வளர் பலவின் என்று குறிஞ்சி பாட்டும் சிறு சுளை பெரும்பழம் என்று பெரும்பானாற்றுப்படையும் சிறப்பித்து கூறுகின்றன. ஆடுதுறை, குற்றாலம் போன்ற கோயில்கள் எல்லாம் தலவிருட்சமாக காணப்படுகிறது. அதே போன்று இந்த பலாமரத்துடைய விதைகள் இருக்கு இல்லையா, உடனடியாக முளைக்க வச்சிடணும். இல்லைன்னா அது காய காய அதோடைய முளைப்புத்தன்மையை அது வெகு சீக்கிரத்தில் இழந்துடும். அடுத்த வாரம் வேறொரு மரத்துடன் சந்திக்கிறேன். ஆசிரியர் கோ ஜெயலட்சுமி. நன்றி, வணக்கம். நேயர்களே, நீங்கள் இதுவரை கேட்டது வனதேவதை. இந்த நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கியவர் ஆசிரியர் ஜெயலட்சுமி அவர்கள். தொடர்ந்து இணைந்திருங்கள். மீண்டும் இதுபோல் இன்னும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். இது ஒரு பட்டாம்பூச்சி எஃப்எம் தயாரிப்பு. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பட்டாம்பூச்சி எஃப்எம். இது உங்களை பரவசமாக்கும் எஃப்எம். கேட்டால் சலிக்காது, கேட்க கேட்க திகட்டாது.